அனைவருக்கும் வணக்கம். திருமணம் முடிந்த கையோடு மகனான சூர்யா தன் தாயாரான சிவகாமி அம்மாவை தன்னுடன் வந்துவிடும்படி அழைத்தான். இல்லப்பா, இங்க வீட்டை இப்படியே போட்டுட்டு எப்படி வரது, சும்மா கிடந்தா வீடும் வீணா போயிடும்ல என்று கூறினாள் தாயான சிவகாமி. அம்மா, உங்களுக்கு 70 வயசு ஆயிருச்சு, இனிமேலும் நீங்க தனியா கிடந்து ஏன் கஷ்டப்படணும், இனிமே உங்களை உட்கார வச்சு என் மனைவி கீர்த்தனா சமைச்சு போடுவா, எல்லா வேலைகளையும் அவளே பார்த்துக்குவா என்று மகன் எடுத்துக் கூற, நான் உன் கூட வந்துட்டா இந்த வீட்டை என்ன பாசை தது என்று கேட்டான். வீட்டை வித்திட வேண்டியதுதாமா என்றான். மகன் இப்படி சொன்னதுமே அந்த சிவகாமியின் முகம் சுருங்கி போனது. வேண்டாம்பா, இது உங்க அப்பா வாழ்ந்த வீடு, விற்கலாம் கூடாது, என் உயிர் இந்த வீட்லதான் போகணும், என் காலத்துக்குப் பின் நீ இந்த வீட்டை என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ, நான் வேணான்னு சொல்லல என்று கண்ணீர் மழுக கூறினாள். மகனான சூர்யாவின் மனம் உருகி போனது. ஆனாலும் அம்மாவை தனியாக விட்டு போக விருப்பமில்லை அவனுக்கு. அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்காவது எங்களோட சென்னையில வந்து தங்கிட்டு திரும்ப இங்க வந்துருமா ப்ளீஸ் என்று மகன் கெஞ்சி கேட்டான். சூர்யாவின் கெஞ்சல் அந்த தாயின் உள்ளத்தை அசைத்தது. அதேபோல மருமகளான கீர்த்தனாவும் சூர்யாவுடன் சேர்ந்து கொண்டு கெஞ்சினாள். அத்த, நானும் நம்ம வீட்டுக்கு புதுசு, நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் சம்பிரதாயம் எனக்கு தெரியாது, நீங்க தான் கூட இருந்து நல்லது கெட்டதை எல்லாம் சொல்லித் தரணும், நீங்க எங்களோட கிளம்பி கண்டிப்பா வரீங்க என்று கீர்த்தனாவும் கேட்டாள். அவளின் சொல்லை தட்ட முடியாமல் சம்மதித்தாள் சிவகாமி. அதன் பிறகு சாம்பார் பொடி, இட்லி பொடி, முறுக்கு, சீடை என்று பம்பரமாக சுழன்று தயார் செய்ய ஆரம்பித்தாள். என்ன, எங்க அம்மா இப்படித்தான், கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க. 70 வயது ஆனாலும் 20 வயது மாதிரி எவ்வளவு சுறுசுறுப்பு பார்த்தியா கீர்த்தனா என்று தன் மனைவியிடம் சொன்னான் என்று தன் தாயை புகழ்ந்து தள்ளினான் சூர்யா. இப்படி எல்லாம் ஓவரா வேலை செய்யக்கூடாது, அப்புறம் இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு எல்லாமே தேஞ்சிடும். எப்பா, இந்த வயசுல இவ்வளவு வேலை செய்றாங்க, நானெல்லாம் சான்ஸே இல்லப்பா என்று தன்னுடைய தோள்களை குலுக்கிக் கொண்டாள். மருமகளான கீர்த்தனா சென்னை வந்து இறங்கியதுமே சிவகாமிய உடைய மனதில் கவலை ஏற்பட்டுவிட்டது. காரணம், கிராமத்தில் அவளுடைய வீடு 3 கட்டு வீடு, அதில் வேலை செய்ய உடம்பு, அதில் வேலை செய்த உடம்பு, இத்தனை சிறிய வீட்டில் எப்படி இடிக்கப் போகிறனோ என்று கவலையாகிவிட்டது அவளுக்கு. அதனால் புது மருமகளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தானே எல்லாவற்றையும் செய்தாள் கீர்த்தனா. வேலைக்குப் போய்விட்டு வீடு திரும்ப தாமதமாவதால் அவளுக்கும் அது வசதியாகவே இருந்தது. அவளது வேலையிலும் அதிக கவனம் செலுத்தவும் முடிந்தது. அதோடு கீர்த்தனாவிற்கு பொறுமை தாங்கவில்லை. எத்தனை பேருக்கு எப்படி கொடுத்து வைக்கும். பக்கத்து வீட்டுக்காரியான சுமத்தியிடம் பேசும்போதெல்லாம் தன் மாமியாரைப் பற்றி பெருமையாகவே சொல்லி சந்தோஷமும் படுவாள். வழங்கும் போல் பக்கத்து வீட்டு பெண் சுமதியிடம் கீர்த்தனா ஒரு நாள் பேசும்போது, சுமதி அக்கா, இன்னைக்கு அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க, இந்தாங்க அக்கா எடுத்துக்கோங்க என்று கொண்டு வந்து கொடுக்க உள்ளுக்குள் பெருமை தீர்த்தாள் சுமதி. நமக்கொன்னு மாமியார்னு வந்து வாச்சதுக்கு ஒன்னு நல்லா படுத்திக்கிட்டு உத்தரவு போடுதே தவிர ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. போதாதற்கு தினமும் சண்டை வேற, அவரையும் டென்ஷன் பண்ணி இவர்கிட்டையும் எதையாவது போட்டு கொடுத்தது வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிடுது. செய்யவள் மட்டும் ஜாலியா இருக்காளே என்று யோசிக்கும் போதே அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அதிர்வெளியையும் யோசித்தது அவளுடைய குறுக்கு புத்தி. அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல சுமதி வீட்டுக்கு வந்த கீர்த்தனா, சுமதி அக்கா, அத்தை இனிமே ஊருக்கு போகலையாம், எங்களோடவே இருக்கா போறாங்களாம் சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா என்று தன்னுடைய மகிழ்ச்சியை சொன்னாள். என்று சொல்ல எரிச்சலை காட்டிக் கொள்ளாமல் மெல்ல ஆரம்பித்தாள் சுமதி. கீர்த்தனா, உன்னைய நம்ம தெருவே தப்பா பேசுது என்று திரியை பற்ற வைத்தாள். என்னக்கா சொல்ற என்று பதறிப்போய் கேட்டாள் சுமதி. சுமதியிடம் கேட்டாள், ஆமா கீர்த்தி, நம்ம காலனியே உன்னை திட்டி தீக்குது, வயசான மாமியாரை வேலை வாங்குறியாம், உனக்கு ஈவு இரக்கமே இல்லையாம், ஜாடை மாடையா வம்பு பேசுறாங்க, எல்லாம் பொறாமைதான், எல்லார்
வீட்லயும் இதே கிசுகிசுவா வளம் வருது, உன் காதுல விழலையா? நீ வேலை வாங்குற மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு. இது எப்படி தெரியும்? எப்படி புரளி பேசுறதுன்னா நம்ம பொண்கள் சொல்லியா தரணும் என்றவள் சரி, அதைவிட கீர்த்தி சாப்பிட்டாச்சா என்று பற்ற வைத்துவிட்டு பதறாமல் பேசினாள் சுமதி. அவ்வளவுதான். கீர்த்தனாவுக்கு எதுவுமே ஓடவில்லை. வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக கொட்டி தீர்த்தாள். தன் கணவனான சூர்யாவிடம் கோபப்படாத. இது சாதாரண விஷயம்தான். அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவளை அமைதிப்படுத்தின சூர்யா அம்மாவின் அறைக்கும் வந்தான். ஆம் மா, இத்தனை நாள் நீ வேலை செய்ததை பார்த்து கீர்த்தனா நல்லா கத்திக்கிட்டா. இனிமே நீ என்ன வேலையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையுமே கீர்த்தனாவே பார்த்துப்பா. நீ நல்லா சாப்பிட்டுட்டு ராமா கிருஷ்ணான்னு உட்கார்ந்து இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் என்றே அவன் சொல்ல அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் சிவகாமி. ஏண்டா என்ன சூர்யா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? நான் என்ன புதுசாவா வேலை செய்றேன்? ஏன் இப்படி கண்டிஷன் போடுற என்ற தாயின் குரலை அவன் ஏதோ செய்தது. இல்லம்மா, கீர்த்தனாவை உட்கார வச்சு நீ வேலை செய்றதால அக்கம் பக்கம் உள்ளவங்களா தப்பா பேசுறாங்களாமா. இந்த தள்ளாத வயசுல உன்னை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துறதா சொல்றாங்களாம். கீர்த்தனா ரொம்ப நொந்து போயிருந்தா என்று சொல்ல இவ்வளவுதான விஷயம் என்பதைப் போல பார்த்து சிவகாமி மகனிடம் சொன்னாள். மகனே சூர்யா, அவதான் அறியாத பொண்ணு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறதை எல்லாம் மனசுல எடுத்துக்கிறாள். நீயாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? கீர்த்தனா வேலைக்கு போற பொண்ணு, காலையில சாப்பிட்டும் சாப்பிடாததுமா உன்னோடவே கிளம்பி வரவ சாயங்காலம் அழு சலித்து வீட்டுக்கு வரும்போது பார்க்கவே பரிதாபமா இருக்குப்பா எனக்கு. அதான் காபி போட்டு அவள் கையில கொடுக்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருந்தா நான் இப்படி செய்ய மாட்டேனா? அதோட இந்த உடம்பு ஓடி ஆடி உழைச்சு வளர்ந்த உடம்புப்பா. சும்மா உட்கார்ந்து இருக்கவும் தெரியாது. அது மட்டுமில்லப்பா, வயசான காலத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய நோய்தான் தெரியுமா? அப்படி உட்கார்ந்தா மனசு தேவையில்லாம பலதையும் நினைச்சு வருத்தங்கள் மட்டுமே மிஞ்சும். அப்புறம் உடம்பு வசதிக்கு பழகிடுச்சுன்னா அசதியிலேயே உடம்பு விழுந்துரும். நடக்க முடியாது, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது. பிறகு எல்லா நோயும் உடம்புல வந்து உட்கார்ந்திருக்கும். அப்புறம் உங்க 2 பேருக்கும் நானே பெரிய சுமையாக மாறி போயிடுவேன். உடம்பும் ஒரு இயந்திரம் தான்பா. ஓடிக்கிட்டே இருந்தாதான் நல்லது. உட்கார்ந்தா துரு பிடிச்சிடும். பொறாமை பிடிச்சவங்க எதையாவது சொன்னா அதை கேட்கிறதா? உங்க 2 பேருக்கும் நான் வேலை செய்யறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் ஊருக்கே போயிடுறேன். என்னால மருமகளுக்கு கெட்ட பேர் எல்லாம் வேண்டாம். கண்களில் நீர் தழும்ப சிவகாமி பேசியதை அத்தனை நேரமும் வெளியிலிருந்து கேட்ட கீர்த்தனா ஓடி வந்து தன் மாமியாரின் காலில் விழுந்தாள். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. அக்கா சுமதிக்கு என்னை கண்டாலே பொறாமை போல. அதான் அவளா கற்பனை பண்ணி கலங்கத்தை உண்டு பண்றா. இனி மத்தவங்களைப் பத்தி எனக்கு கவலை இல்லை அத்தை. நீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாலே எனக்கு அது போதும். வழக்கம் போல நீங்களே எல்லா வேலையும் பாருங்க என்று மகிழ்ச்சியுடன் சொன்னவள் அன்று ஞாயிற்றுக்கிழமையே கொண்டாட மத்தியான தூக்கத்திற்காக தன்னுடைய அறைக்குள் சென்றாள் கீர்த்தனா. இதுக்குத்தாமா பெரியவங்க சொல்லுவாங்க போல, வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையே எப்படி இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு உட்கார்ந்த இடத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சுட்டேன்மா, நீ ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் தன் தாயான சிவகாமியை புகழ்ந்து தள்ளினான். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.